Hi guys, வணக்கம். Welcome to Knowledge Extended channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது AWSல இருக்கிற S3 அப்படின்ற சர்வீஸ் பத்தி தான். ஸோ இதுக்கு பேர் அமேசான் S3ன்னு சொல்லுவாங்க. ஸோ S3 அப்படின்னா சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். இதுல நீங்க ஸ்டோர் பண்ணும்போது அதை வந்து ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நீங்க ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணி அதுல தான் நீங்க ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவீங்க. எப்படி ஒரு ஃபோல்டருக்குள்ளார ஃபைலை கிரியேட் பண்றோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு பக்கெட்ஸ்குள்ளார ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஆடியோ, வீடியோ, ஒரு வெப்சைட்டு, ஸோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை எப்படி வந்து AWS கிளவுட்ல ஹாஸ்ட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஏன் வந்து S3 அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீடிங் அண்ட் ரைட்டிங் வந்து ஃபாஸ்டா இருக்கும். நீங்க எந்த வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிட முடியும். மற்ற சர்வீஸ்லாம் அப்படி கிடையாதுன்ட்டு. ஸோ இதுல உங்களுக்கு சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்றது AWS ஃப்ரீ டயர் தான் யூஸ் பண்றேன். நான் இருக்கிற ரீஜன் பாத்தீங்கன்னா நார்த் விர்ஜீனியா ரீஜன் யூஸ் பண்றேன். சர்வீஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க என்னென்ன சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு. இதுல நீங்க போயிட்டு லைக் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சர்வீஸ்ல தான் வந்து உங்களுக்கு S3ன்றது வருது. ஸோ ஸ்டோரேஜ் என்று கிளிக் பண்றேன். இதுல நிறைய சர்வீஸ் இருக்கு, அதுல தான் இந்த S3ன்றது வருது. ஓகேவா, ஸ்கேலபிள் ஸ்டோரேஜ் இன் தி கிளவுட். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லட்டா நீங்க டைரக்டா போயும் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஸ்டோரேஜுக்கு கீழே வருது. ஸோ நான் என்ன பண்றேன், S3 அப்படின்னு போட்டு டைப் பண்ணி என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல நம்ம ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் பக்கெட் கிடையாது. ஸோ பக்கெட் எதுவுமே இல்லாதனால தான் இப்படி காமிக்குது. இல்லட்டா இப்ப நீங்க லெஃப்ட் சைட்ல இப்படி கிளிக் பண்ணி உங்களுக்கு பக்கெட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை காமிக்கும். பாத்தீங்கன்னா பக்கெட்ஸ் இல்லை, அப்ப பக்கெட் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அமேசான் S3க்கு திரும்பி போயிடுறேன். ஸோ பக்கெட் கிரியேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கிரியேட் பக்கெட் அப்படின்னு கொடுங்க. ஸோ S3 இருக்க எல்லாமே வந்து லைக் S3ல பக்கெட் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த பக்கெட்ஸ்குள்ளார உங்களோட ஃபைல்ஸ் எதுவே தேவையோ அதெல்லாம் வச்சுக்க போறீங்க. நம்ம இங்க பார்க்க போறது ஒரு வெப்சைட்டை எப்படி ஹாஸ்ட் பண்றது அப்படின்னு தான். ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயா இருக்கும். ஒரு வருஷத்துக்கு நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு. ஸோ இங்க கிரியேட் பக்கெட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கிரியேட் பக்கெட் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. ஜஸ்ட் பக்கெட் நேம் ஒன்று கொடுக்கணும். ஆனா நீங்க ரேண்டமா ஒரு நேம் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கணும். அந்த ரீஜன்ல யூனிக்கா இருக்கணும். அது மாதிரி பேர் தான் கொடுக்கணும், இல்லாட்டா பேர் அக்செப்ட் பண்ணாது. ஸோ நம்ம ஒரு டிஃப்ரெண்டான நேம் கொடுத்துக்கலாம். ஸோ www.mail to bucket.com கொடுக்கலாம். இது நார்மல் பேர் மாதிரி கூட மெயில் டு பக்கெட் கூட கொடுக்கலாம். .com www இல்லாம. ஓகேவா, ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்தது என்ன ஆப்ஷன்ஸ் காமிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓனர்ஷிப் இது மாதிரி நிறைய காமிக்குது. இதுல நம்ம அந்த பக்கெட்குள்ளார இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து, அதாவது வெப்சைட்டை வந்து வெளியில எக்ஸ்போஸ் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா பப்ளிக் ஆக்சஸ் பிளாக் பண்ணுது. ஓகேவா, பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ் காமிக்குது. ஆனா வெப்சைட் வந்து வெளியில இருக்கவங்க இன்டர்நெட்ல பார்க்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷன் எடுத்து விட்டுருணும். ஸோ டிசேபிள் பண்ணிடுங்க. அப்ப வெளியில ஆக்சசிபிளா இருக்கும். மோஸ்ட்லி வெளியில ஆக்சஸ் பண்ற மாதிரி, ஈஸியா இது மாதிரி ஆக்சஸ் பண்ற மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, இந்த எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஆக்சஸ் பண்ற மாதிரி நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் கீழே போனீங்கன்னா அது வார்னிங் கேட்கும். ஸோ வார்னிங்க்கு நீங்க அக்னாலஜ் பண்ணிடுங்க, பப்ளிக் ஆகும் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் அதெல்லாம் இருக்கும். ஓகே, தென் ஓகே, இப்போதைக்கு கிரியேட் பக்கெட் கொடுக்கலாம். ஸோ கிரியேட் பக்கெட் கொடுத்துட்டேன். ஓகே, பக்கெட் கிரியேட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, mail to bucket.com அப்படின்னு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த பக்கெட்குள்ளார உள்ள போய்க்கலாம். ஸோ பக்கெட் கிரியேட் பண்ணியாச்சு, பக்கெட்குள்ள போயாச்சு. இங்க பாத்தீங்கன்னா அப்லோடு மேல காமிக்குது. நான் வந்து ஒரு வெப்சைட்டை அப்லோட் பண்ண போறேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை
எப்படி கிரியேட் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். வெப்சைட்னா பெரிய லெவல் வெப்சைட்லாம் இல்லைங்க, ஒரு HTML வெப்சைட் அவ்வளவுதான். வந்துட்டு ஸ்டாட்டிக் HTML, சிம்பிளா ஒரு HTML ஃபைல் எடுத்துக்கிட்டேன், ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். ஸோ காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் அப்படின்னு ஒரு இமேஜஸ் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளார ஒரு இமேஜ் இருக்கு, JPEG இமேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் வெளியில பாத்தீங்கன்னா index.html சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இது வந்து HTML ஃபைல். ஓகேவா? ஸோ நான் இதோட கோட் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான கோடு தான். ஸோ டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே இருக்கு. ஓகேவா? இதுல டைட்டில் பேரு டாக்குமெண்ட்னு வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். பாடிக்குள்ளார பாத்தீங்கன்னா பேராகிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணி வெல்கம் டு KnowX கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இமேஜ்ன்ற டேக் உள்ளார சோர்ஸ்ல நம்ம இமேஜஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளார தானே அந்த இமேஜ் வச்சிருக்கோம். அதனாலதான் இமேஜஸ் ஸ்லாஷ் இமேஜ் chania.jpeg வச்சிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கு ஆல்டர்னேட் டெக்ஸ்ட், விட்த், ஹைட் இதெல்லாம் வச்சிருக்கேன். ஓகே, இவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ நான் போயிட்டு என்னோட S3 சர்வீஸ்ல போயிட்டு இதெல்லாம் அப்லோட் பண்ணும். ஸோ அப்லோடுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். அப்லோடுன்ற பட்டனை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் ஆட் பண்ணுமா, ஃபோல்டர் ஆட் பண்ணுமான்னு ஆப்ஷன்ஸ்லாம் வரும். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து index.html ஃபைல் ஆட் பண்ணும். ஸோ அதனால ஆட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு index.html ஆட் பண்ணிக்கிறேன். அதுவே ஃபோல்டர் வேணும் இல்லையா, இமேஜஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள தான் அந்த பிக்சர் வச்சிருக்கின்றதுனால இந்த ஃபோல்டரா ஆட் பண்ணுன்றதுனால ஆட் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். இதுல போயிட்டு இந்த இமேஜஸ்ன்ற ஃபோல்டர் கிளிக் பண்ணி அப்லோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவான்னு கேக்குது. ஓகே, அப்லோட். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோடுன்ற பட்டன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. ஓகே, அப்லோட் சக்சீடட். சூப்பர். ஆமா, எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அப்லோட் பண்ணியாச்சு. இப்ப இது வந்து பெர்மிஷன் செட் பண்றது, ஆக்சஸ் கொடுக்கறது எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த 3 பார்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல போய் பக்கெட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நமக்கு பக்கெட் வந்திருக்கு, ரைட்டா? இந்த பக்கெட்டுக்குள்ளார போய்க்கோங்க திரும்பியும். இப்போ உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் காமிக்குது, ரைட்டா? இப்போ இது ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க டோட்டலா செலக்ட் பண்ணா எல்லாமே செலக்ட் ஆயிடும். இப்போ இதுல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதெல்லாம் டிஃபால்ட் செட்டிங்ஸ் இதெல்லாம் விட்டுருங்க. ஃபைனலா நீங்க இங்க வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது டிசேபிள் ஆயிருக்கு. ஸோ இதை கொடுத்து எடிட் கொடுத்துக்கோங்க, இதை எனேபிள் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹாஸ்ட் ஸ்டாட்டிக் வெப்சைட்ன்றது இங்க எனேபிள் ஆகும். அதே மாதிரி இது டாக்குமெண்ட் எது ஹோம் டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்குது. நமக்கு index.html தான் இல்லையா? ஸோ அதனால index.html கொடுத்துக்கலாம். ஸோ index.html தான் வச்சிருக்கேன். எரர் டாக்குமெண்ட் இருந்தால் எரர் கொடுக்கலாம், இல்லாட்டினா அப்படியே விட்டுறலாம். நோ இஷ்யூஸ் அட் ஆல். ஏன்னா இது வந்து ஆப்ஷனல், அவ்வளவுதான். அதே மாதிரி S3ல வந்து 2 விஷயங்கள் இருக்குது, அத்தன்டிகேஷன், ஆத்தரைசேஷன். அத்தன்டிகேஷன் அப்படின்னா நீங்க உள்ள வர்றதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் உள்ள வந்தீங்க, அப்ப அத்தன்டிகேஷன் பண்ணியாச்சு. அப்ப ஆத்தரைசேஷன் என்னன்னா நீங்க அமேசானுக்குள்ளார அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உள்ள வந்துட்டீங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்தெந்த சர்வீஸ்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற பர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு பேர் தான் ஆத்தரைசேஷன். அந்த ஆத்தரைசேஷனை பாத்தீங்கன்னா JSON சொல்லுவாங்க, ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன்ற ஃபார்மேட்ல ரூல்ஸா எழுதுவாங்க. நீங்க டைரக்டா ரூல்ஸாவும் எழுதலாம், JSON எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுன்னா, இல்ல நீங்க ஜென்ரேட்டும் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி கீழே சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. நம்ம இன்னும் ஜென்ரேட் பண்ணல. ஓகே, திரும்பி போயிட்டு ஆப்ஜெக்ட்ஸ்ல போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லைக்
எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பெர்மிஷன்ஸ் போய்க்கிறேன். இந்த பெர்மிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பப்ளிக் ஆக்சஸ் பண்ணி எனேபிள் பண்ணியாச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா பிளாக் ஆஃப்ல இருக்கு. ஓகேவா, இதுதான் முக்கியமானது நான் சொன்னது. ஆத்தரைசேஷன் JS1 டாக்குமெண்ட் சொன்னால அதுதான் அது. பக்கெட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் அமேசான்ல பாலிசின்னு இருக்குது. பக்கெட் யூஸ் பண்ணா பக்கெட் பாலிசி, EC2 யூஸ் பண்ணா EC2 பாலிசி, அதுமாதிரி பாலிசின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆத்தரைசேஷன். அமேசானுக்குள்ள எதெல்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம், எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுதான் ஆத்தரைசேஷன் பாலிசி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஸோ எடிட் கொடுத்துக்கோங்க. எடிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட் ARN அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலிசி நீங்க JS1 ஃபார்மேட்ல எழுத முடியும், ஆனா இங்க இல்ல. ரைட்டா? ஸோ அப்ப மேல போயிட்டு பாலிசி ஜெனரேட்டர் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஏற்கனவே இருக்க பேஜ் இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ பாலிசி ஜென்ரேட்டர் பேஜ் இது. இதுல பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் பாலிசி நீங்க யூஸ் பண்ண போறீங்க, என்ன சர்வீஸ்க்கு அப்படின்னு சூஸ் பண்ணணும். ஸோ இங்க போயிட்டு S3 பக்கெட் பாலிசின்றது சூஸ் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா அலோவ் பண்ணணும்ன்றது நம்ம அப்படியே விட்டுருக்கோம். இந்த பிரின்சிபல்ன்ற இடத்துல ஸ்டார் சிம்பிள் இருக்கும் இல்லையா, ஆஸ்ட்ரிக் சிம்பிள், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த வெப்சைட்ஸ்ல அலோவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு. ஓகேவா? இந்த பக்கம் டிஃபால்ட் அமேசான் S3 வந்துருச்சு. அதனால நீங்க இதை எதுவும் பண்ண வேணாம். டிஃபால்ட்டா என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க, அந்த ஃபைலை ரீட் பண்ண போறீங்களா, ரைட் பண்ண போறீங்களா, இது மாதிரி சில ஆக்ஷன்ஸ் சொல்லணும் இல்லையா. ஸோ இந்த ஆக்ஷன்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட S3 இருக்கிறது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ். அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் எங்க வருதுன்னு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா கெட் ஆப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கு. நம்ம கிட்ட இருக்க ஆப்ஜெக்ட் என்னது, ஸ்டாட்டிக் வெப்சைட். ஸோ அந்த ஆப்ஜெக்டை கெட் பண்ணும். அதனால கிளிக் பண்ணிக்கிறேன். வேற எதுவும் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமேசான் ரிசோர்ஸ் நேம் அப்படின்றத கேக்குது. நமக்கு தான் ஏற்கனவே வச்சிருக்கோமே. இங்க பாத்தீங்கன்னா எடிட் பக்கெட் பாலிசி ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. பக்கெட் ARN இருக்கும், காப்பி பண்ணிட்டேன். இந்த பாலிசி ஜென்ரேட்டர்ல போய் இதை பேஸ்ட் பண்றேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணல. கொடுத்து ஸ்லாஷ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அந்த ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ன்றதுக்கு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துட்டு ஆட் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா பிரின்சிபல்ல ஸ்டார் இருக்கு, எஃபெக்ட்ல அலோ இருக்கு, ஆக்ஷன்ல கெட் ஆப்ஜெக்ட் இருக்கு, இது ரிசோர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இதை வச்சு இன்னும் பாலிசி ஜென்ரேட் பண்ண வேண்டியதுதான். அது ஆட்டோமேட்டிக்கா JS1 ஃபார்மேட்டுக்கு மாறிடும். அதை நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பாலிசின்னு கொடுத்துருக்காங்க, அதை கொடுக்கலாம். நம்ம ஜென்ரேட் பாலிசி பட்டன் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா JS1 டாக்குமெண்டா அந்த பாலிசி வந்துடும். ஸோ இதை காப்பி பண்ணி டைரக்டா பேஸ்ட் பண்ணலாம், இல்லை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வந்துட்டு. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி நான் காப்பி பண்ணிக்கிறேன். கொடுத்து க்ளோஸ் கொடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு மேல நம்மளுக்கு இந்த பாலிசி ஜென்ரேட்டர் தேவைப்படாது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பாலிசின்ற இடத்துல இருக்கு இல்லையா, MTRH முன்னாடி, இப்ப அங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், சிம்பிள். இதான் JS1 டாக்குமெண்ட் ஃபார்மேட். இதுல போயிட்டு கீழே சேவ் சேஞ்சஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இனிமேல் டைரக்டா ஆக்சஸ் பண்ண வேண்டியதான் நம்ம. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், பெர்மிஷன்ஸ், இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். இதுல ப்ராப்பர்ட்டிஸ்ல கீழே போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹாஸ்டிங்கான அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரு பக்கெட் வெப்சைட் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பர். நம்ம ஏற்கனவே வச்சிருந்த வெப்சைட் உடைய இமேஜ் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஆனா இது ஸ்டாட்டிக் வெப்சைட் தான். வந்துட்டு டைனமிக் வெப்சைட் இருக்கு, அதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். பட் ஸ்டாட்டிக் வெப்சைட் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம்.
அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் பேர்ல தான் வந்து ஒரு யூஆர்எல் வந்திருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், ரியல் டைம்ல உங்களுக்கு www.mail2bucket.com அப்படிதான் இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது, ரைட்டா? அப்படிதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. லைக் ஒரு டொமைனை வாங்கணும், அந்த டொமைனுக்கு எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் அப்படின்றத அட்டாச் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க இது மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த www.mail2bucket.com அப்படின்ற மாதிரி நீங்க பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு S3 சர்வீஸை எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இது இங்க மட்டும் கிடையாது, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்காக்னிட்டோ மோட்லயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க கிளிக் பண்ணுங்க, நியூ இன்காக்னிட்டோ விண்டோன்னு கொடுத்துருக்கு, அதுல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. இங்க ஆக்சஸ் காமிக்காத மாதிரி இருக்கு, கண்டினியூ டு சைட் அப்படின்னு கொடுங்க. தட்ஸ் இட், உங்களுக்கு இன்காக்னிட்டோ மோட்லயும் ஆக்சஸ் காமிக்குது. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு அமேசான்ல ஏதாச்சும் ஒரு சர்வீஸ்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நான் இப்ப யூஸ் பண்றது ஃப்ரீ டயர், ரைட்டா? ஃப்ரீ டயர் சர்வீஸ், அப்போ 1 வருஷத்துக்கு தான் இருக்கும். அதையும் லிமிட்டடா தான் யூஸ் பண்ண முடியுன்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்ப நம்ம எப்பயுமே ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்றோம் அப்படின்னா, இல்ல ஏதோ சர்வீஸை யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு மீட்டா டெலீட் பண்ணிடுறது பெட்டர். உங்களுக்கு 1 வருஷத்துக்கு இந்த வெப்சைட்டே போதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டா அந்த வெப்சைட்டை, சாரி அந்த சர்வீஸை டெலீட் பண்ணிடலாம் நம்ம எல்லாத்தையுமே. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, திரும்பியும் ஆப்ஜெக்ட்ஸ் போறேன். ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னது, இமேஜஸ், ஃபோல்டர், ஃபைல்லாம் டெலீட் பண்ணணும். ஸோ இதை மறக்காம பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆஃப்டர் 1 இயர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால டெலீட் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டெலீட்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸை டெலீட் பண்ணணும், அப்புறம் பக்கெட்ஸை டெலீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெலீட் கொடுங்க. டெலீட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட்லி டெலீட் அப்படின்றத டைப் பண்ண சொல்லணும். நான் என்ன பண்றேன், இங்க இருந்தே காப்பி பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு டெலீட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது டிசேபிள் இருக்கு, இதை இங்க பேஸ்ட் பண்ணும்போது எனேபிள் ஆயிடும். அவ்வளவுதான், சிம்பிள். டெலீட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தாச்சு, சக்சஸ்ஃபுல். ஆனா ஆப்ஜெக்ட்ஸ் தான் டெலீட் பண்ணிருக்கோம், இன்னும் பக்கெட்டை டெலீட் பண்ணல. பாருங்க, பக்கெட்ஸ் அப்படின்னு இருக்கு, காமிக்கு திரும்பியும். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, இதுல போய் டெலீட் அப்படின்னு கொடுங்க. இப்ப பக்கெட் டெலீட் பண்றதுக்கு அதோட பேரு கேக்குது. ஸோ www.mail2bucket.com அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க, இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, டெலீட் பக்கெட் அப்படின்றத கொடுங்க. அவ்வளவுதான், பக்கெட்ஸ் எதுவும் இல்லாதனால உங்களுக்கு கிரியேட் அ பக்கெட் மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நீங்களுமே ஒரு வெப்சைட்டை சூப்பர்பா பண்ணி ஹாஸ்ட் பண்ணி ஆன்லைன்ல 1 வருஷத்துக்கு வச்சுக்கலாமே. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல்.